சிவகங்கை மாவட்டத்தின் கூடஞ்சாவடியில் பெரியமுத்தன் ராக்கு தம்பதியினருக்கு பிறந்த வீரத்தின் வித்து, வரலாற்றின் சொத்து, மாதர்குல முத்து, குயிலியின் சகாப்தம் குறுநாடகமாய் நம் கண்களுக்கு முன்னால். காட்சி 1. பங்கு பெறுவோர் வயலில் வேலை செய்பவர்கள், குயிலியின் தாய் ராக்கு, தந்தை முத்தன், காட்டுக்காலை மற்றும் சிறுமி குயிலி. இடம் வயல். பயிர்களை நாசம் செய்ய காட்டுக்காலை வந்துவிட்டது, ஓடுங்கள் ஓடுங்கள். ஆண்கள் இருவர் காளையை எதிர்த்து தோற்று வீழ்தல். முரத்தால் புலியை விரட்டி அடித்தவர்கள் தமிழர்கள், இந்த காளைக்கு அஞ்சுவது? ராக்கு காளையை எதிர்த்து சண்டையிடுகிறார். காளையின் கொம்பால் குத்தப்பட்டு இறந்து விடுகிறார். முத்தனும் சிறுமி குயிலியும் கதறி அழுகிறார்கள். அம்மா அம்மா அம்மா. ராக்கு, ஊருக்காக உயிரையே தியாகம் செஞ்சிட்டே ராக்கு. அம்மா அம்மா அம்மா, எழுந்து வாமா அம்மா, எழுந்து வாமா. வீரத்தாயை இழந்த பின் சில நாட்களுக்கு பிறகு, குயிலி, உன் அம்மா இல்லாத இந்த ஊரை நாம் வாழ வேண்டாம். இந்த ஊரை விட்டு விட்டு நாம் முத்துப்பட்டு கிராமத்துக்கு செல்லலாம். நீயும் உன் அம்மாவை போல துணிச்சலும் வேலுநாச்சியை போல வீரமான பெண்ணாக வளர வேண்டும். உங்கள் விருப்பம் தான் என் லட்சியம் அப்பா. எனக்கும் வேலுநாச்சியார் போல குதிரையில ஏறி சண்டை போடணும்னு ஆசையா இருக்குப்பா. குயிலி, நான் உனக்கு களரி, வாள் சண்டை எல்லாம் கற்று தருகிறேன், போதுமா? சரிங்க அப்பா. தாயில்லா தன் மகளுக்கு நாட்டை காக்க போராடும் வேலு நாச்சியாரின் வீரத்தை ஊட்டி வளர்க்கிறார் தந்தை முத்தன். காட்சி 2. இடம் அரண்மனை. பங்கு பெறுவோர் வேலு நாச்சியார், வீரன், குயிலி. சிப்பாய் வேலு நாச்சியாரை குத்த வருதல். எங்கள் நாட்டை பயப்படுத்திய வஞ்சகர்களே, வீரத்தின் குல விளக்கை வீழ்த்தவா வந்தீர்கள்? என் வளரியால் சாய்த்து விடுகிறேன் உங்கள் சூழ்ச்சிகளை. வீரத்தின் கொழுந்தே, யாரம்மா நீ? கொள்ளையராம் வெள்ளையரை எதிர்க்கும் வீர தமிழச்சியே வணக்கம். நாட்டை காக்க தன் வீட்டை துறந்த வேலு நாச்சியார் போல் வாழென்றார் என் தந்தை. பல முறை முயற்சித்தும் காண இயலாத உங்கள் திருமுகத்தை இன்று கண்டுவிட்டேன் தாயே. மிக்க மகிழ்ச்சி தாயே. இன்று முதல் நீயும் உன் தந்தையும் அரண்மனைக்குள் எங்கும் செல்லும் உரிமையை தருகிறேன். நீ இனி பெண்கள் படைக்கு அங்கமாக இருப்பாய். மிக்க மகிழ்ச்சி தாயே. வேலு நாச்சியாரின் காட்சி 3. பங்கு பெறுவோர் சிலம்பாசிரியர் வெற்றிவேல், குயிலி, வேலு நாச்சியார், மருது சகோதரர்கள், பயிற்சியாளர்கள். இடம் பயிற்சிக்களம். குயிலி, உனக்கு படிக்க தெரியுமா? தெரியாது ஆசானே. அப்படியானால் நீ இந்த ஓலையை பாசங்கரையில் உள்ள மல்லாரியனிடம் கொடுத்து வரணும். அப்படியே ஆசானே. அரசர் முத்துவடுக்கநாதரை கொல்ல ஆங்கிலேயருக்கு உதவியவன் தானே மல்லாரியன். மல்லாரியனுக்கு கொடுக்கும் அளவுக்கு இந்த ஓலையில் என்ன செய்தி இருக்கும்? துரோகி வேலு நாச்சியாரின் போர் தந்திரங்களையும் ரகசியங்களையும் ஆங்கிலேயருக்கு காட்டி கொடுக்கும் துரோக தூதோலை இது. இது பச்சை துரோகம். குயிலியா, என்னை ஒன்றும் செய்து விடாதே. பயிரை மேய வந்த வேலியை நம்பிக்கை துரோகத்தை விட கொடிய விஷம் வேறொன்றும் இல்லை. விஷ பாம்பே, மடியிட்டும் முன்னோடு உன் துரோகம் என்னும் நஞ்சு. அரசியாரே, உங்கள் ரகசியங்களை ஆங்கிலேயருக்கு காட்டி கொடுக்க நினைத்த சிலம்ப மாசானை குயிலி கொன்று விட்டாள். என்ன? என் சிலம்ப மாசானே எனக்கு துரோகம் செய்தாரா? என்னால் நம்ப முடியவில்லை. இவ்வோலையை பாருங்கள் தாயே. அந்த வஞ்சகனின் நஞ்சு உங்கள் கண்ணுக்கு தெரியும். முதுகில் குத்து நினைத்த துரோகிக்கு தக்க பதிலடி கொடுத்தாய் குயிலி. இன்று முதல் உன்னை பெண்கள் படைக்கு தளபதியாக நியமிக்கிறேன். நீயே என் மெய்காவலாளி. தங்கள் கட்டளை தாயே. காட்சி 4. பங்கு பெறுவோர் வேலு நாச்சியார் படை வீரர்கள், ஆங்கிலேயர்கள், பாஞ்சோர், ஆற்காடு நவாப், ஸ்மித். இடம் காளையார் கோவில்.
கோவிலில் போரிட்டு ஆங்கிலேயர் படையை வீழ்த்தி வெற்றி பெறுகிறார்கள் வேலு நாச்சியார் படை. வெற்றிக்கு பின் பெரும் வாளையும் களிரையும் வைத்துக் கொண்டு நம்மளை தோற்கடித்து விட்டனரே, எப்படி இது நடந்தது? நம் சாதிகளும் ரகசியங்களும் எப்படி வேலுநாச்சியாருக்கு தெரிகிறது? குயிலி என்னும் குள்ளநரி நம்மை உளவு பார்க்கிறது தளபதியாரே. ஐதரலின் உதவியால் நம்மை வென்று விட்டார்கள். நேரம் வரட்டும், அந்த குயிலியை மட்டுமல்ல, இந்த வேலு நாச்சியாரையும் அடியோடு அழித்து விடுவோம். வீரர்களே, நம் வேலு நாச்சியாரை சிறைபிடிக்க வேண்டும், இல்லாவிட்டால் நமக்கு பெரும் ஆபத்து. காட்சி 5. பங்கு பெறுவோர் வேலு நாச்சியார், மருது சகோதரர்கள், குயிலி, தாண்டவராயன், போர் வீரர்கள். இடம் காடு. அரசியாரே, ஐதரலியின் படை உதவியுடன் காளையர் கோவிலை மீட்டது தங்களது வீரத்திற்கும் அறிவாற்றலுக்கும் கிடைத்த பரிசு என்றுதான் சொல்ல வேண்டும். தளபதிகளான மருது சகோதரர்களின் வாழ்வீச்சு இருக்கும் வரை சிவகங்கையில் வெற்றி கொடி பறக்கும் என்பதில் ஐயமில்லை. உடையால் போல் உயிர் தியாகுகள் இருக்கும் வரை இந்திய மண்ணில் அந்நியராட்சி நிலை நிற்பதில்லை. சரியாக சொல்லுங்கள் அரசியாரே. சிங்கமென சீறி பாய்ந்த நம் படையினரை கண்டு ஆங்கிலேய பிரபுக்கள் அரண்டு போயுள்ளனர். அதனால்தான் சிவகங்கை கோட்டையை சுற்றி அடிக்கோராலை துப்பாக்கியுடன் நிறுத்தியுள்ளனர். அப்படியானால் சிவகங்கை கோட்டை நாம் எப்படி கைப்பற்றுவது? வணக்கம் அரசியாரே, உங்களிடம் ஒரு செய்தி சொல்லணும். சொல்லுங்கள் அம்மா. வரும் விஜயதசமி நாளன்று ராஜராஜேஸ்வரி கோவிலுக்குள் செல்ல பெண்களுக்கு மட்டும் அனுமதி உள்ளது. ஆங்கில படையின் எல்லா ஆயுதங்களும் பூஜையில் வைக்கப்பட்டிருக்கும். அப்பொழுது நம் பெண்கள் படை கோட்டைக்குள் நுழைந்தால்... புரிந்துவிட்டது. கோட்டை தாக்குவதற்கு சிறந்த நேரம் அதுதான். புரிந்து விட்டதா பேராண்டி பெரிய மருது? ஷபாஷ் குயிலி, ஷபாஷ். மண்ணை மிக்க போராடும் மாதரசியே, உடையால் படைத்தலைவி குயிலி இருக்கும் வரை அச்சம் வேண்டாம் ராணியே. நாம் போருக்கு தயாராகும் நேரம் வந்துவிட்டது. நாளை நம் பெண்கள் படை மாறுவேடத்தில் கோட்டைக்குள் நுழையட்டும். ஆங்கிலேயர்களின் படை நடுநடுங்கட்டும். ஆயத்தமாகுங்கள். நான் ஆயுத கிடங்கில் தீ வைத்ததும் ஆண்கள் படை உள்ளே நுழையட்டும். ஆங்கிலேயரை வீழ்த்தி சிவகங்கையை மீட்க அதுவே சிறந்த வழி கோயிலே. ஆயுத கிடங்குக்கு தீ வைத்ததும் ஆண்கள் படை தாக்கட்டும். வெற்றி நமதே. வீரவேல் வெற்றிவேல். வீரவேல் வெற்றிவேல். காட்சி 6. பங்கு பெறுவோர் அனைவரும். இடம் ராஜராஜேஸ்வரி கோவில். ஆயுதங்களை எடுங்க, தாக்குங்க. பெண் படையே போராடு. எதிரி படையோ எல்லை தெரியவில்லை. குயிலி படையும் சளைத்தவர்கள் இல்லை. வெற்றி நெருங்கும் வரை வேலெடுத்து போராடு. எதிரி வீழும் வரை வாளெடுத்து போராடு. வீரவேல் வெற்றிவேல். அதோ ஆயுத கிடங்கு. என் தாய் மண்ணின் விடுதலைக்கான இறுதி போறது. என் தாய் மண்ணை மீட்க உடமெனும் திரியில் உயிரெனும் தீபமிட்டு எண்ணிலை எண்ணெய் ஊற்றி வெற்றிக்கு வழிகாட்ட ஒளியூட்ட போகிறேன். எரிகின்ற தீயால் மண்ணுக்கால் தமிழுக்கால் வாழட்டும் தமிழகம். வீழட்டும் மன்னியராட்சி. வீரவேல் வெற்றிவேல். குயிலி தீயிட்டு கொண்டு ஆயுத கிழங்கில் குதித்து உயிர் விடுகிறாள். உங்கள் சூழ்ச்சியின் வீழ்ச்சிகளை காணும் நேரம் எது பாஞ்சோர்? ஆண்கள் படை உள்ளே நுழைந்து ஆங்கிலேயரை வீரவேல் வெற்றிவேல். பாஞ்சோர் மண்டியிடுதல், காவலர் அவனை அழைத்துச் செல்லுதல். இந்த வெற்றிக்கு வித்திட்ட வீரமங்கை குயிலி எங்கே அவள்? தாயே, தாய் மண்ணை காக்க தன்னையே தீயிக்கிரையாக்கி விட்டாள் குயிலி. என்ன? தன்னையே தீயிக்கிரையாக்கி விட்டாளா? வெற்றி முரசு கொட்டட்டும். தீயில் கருகி உயிர் விட்ட குயிலியின் தியாகத்தை வரலாறு சொல்லட்டும்.
தியாக வேள்வியில் உயிர் விட்ட தியாகச் சுடர் குயிலியின் புகழ் வாழ்க வாழ்க! தியாகச் சுடர் குயிலியின் புகழ் வாழ்க வாழ்க! தன்னையே தியாகச் சுடராக்கிய வீர தமிழச்சி குயிலி. இந்த வீர தமிழச்சி வித்தானது மண்ணின் விடுதலைக்கு மட்டுமல்ல, மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்று சூளுரைத்த பாரதியின் கனவை நினைவாக்கவும் கூடத்தான். பெண்ணியம் என்பது வையத்தையாலும் ஆற்றல் பெற்றது, வீரமும் விவேகமும் நிறைய பெற்றது. வன்முறை எனும் கொடும் வாளால் விலை மதிப்பெண் பெண்ணினத்தை வீழ்த்தாதிருப்போம். தாயாய், சகோதரியாய், தோழியாய், சக மாணவியாய், சிறு பெண்ணாய் உங்கள் கண்களுக்கு முன்னால் உள்ள ஒவ்வொரு பெண்ணிற்குள்ளும் குயிலி எனும் தியாகச் சுடர் கொழுந்து விட்டு எரிகிறாள் என்பதை மறவாதிருப்போம். நன்றி.